வணக்கம். பாட்டுடை தலைவிங்கிற கதையோட தொடர்ச்சியை 10வது பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? ரவி தன் புது நாவலை எழுதத் தொடங்கினான். 2 அத்தியாயங்கள் முடிந்து சாப்பிட போகலாம் என்று ஹாலுக்கு வந்தான். நிசப்தமான ஒரு அமைதி. என்ன தம்பி, சாப்பிடலாமா என்று கேட்டபடி சின்னான் ஓடி வந்தான். ராதா எங்க? ஏதாவது எம்ப்ராய்டரி போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறாளா என்று கேட்டவன், ராது ராது என்று அழைத்தான். அது இங்கே எங்கே இருக்கு, அந்த சினிமாக்காரி வீட்டுக்கு போயிடுச்சு என்று அசட்டையாக சொன்ன சின்னான் டைனிங் டேபிளில் ரவிக்கு தட்டை வைத்து பரிமாறினான். ரவியால் அமைதியாக சாப்பிட முடியவில்லை. அதை கண்ட சின்னான், நான் போய் அழிச்சிட்டு வரவா தம்பி என்றான் கவலையுடன். இந்த பொண்ணு ஏன் இப்படி ரவியோட ஒட்டாமல் இருக்கு என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான். போனவளுக்கு வர வழி தெரியாதா? நீ அவளுக்காக காத்து கொண்டிருக்க வேண்டாம், சாப்பிடு என்றான் ரவி. சாப்பிட்ட பின்பு அவனால் அமைதியாக எழுதவோ தூங்கவோ முடியவில்லை. ராதாவின் போக்கு அவனை கவலைக்குள்ளாக்கியது. சற்று நேரம் டேப்பை போட்டு நிர்மலாவின் பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு உறங்கி போனான். மாலை 4 மணி ஆன பிறகே அவன் கண் விழித்தான். அப்பொழுதும் ராதா வந்திருக்கவில்லை. 6 மணிக்கு மேல் கையில் ஏதேதோ பொட்டலங்களுடன் புது மேக்ஸி ஒன்று அழகு செய்ய வெட்டப்பட்ட கூந்தல், உதட்டு சாயம், கன்னத்தில் ரூஜ் போன்ற செயற்கை அலங்காரத்தில் வந்து நின்றாள். நான் ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு என்ற அவளையும் அந்த உடையையும் கண்ட ரவி அளவில்லாத சினத்தை அடைந்தான். ஏது இந்த மேக்ஸி? மரகதம் பிரசன்ட் பண்ணினாள். அவள் எதற்காக உனக்கு பிரசன்ட் பண்ண வேண்டும்? ரவி அழுத்தமான குரலில் கேட்டான். என் மேல் அவளுக்கு உள்ள அன்பை இப்படி காட்டுகிறாள். அவள்தான் இப்படி தலையை புருவத்தை வெட்டிவிட்டாளா? இல்லை, பியூட்டி பார்லருக்கு போயிருந்தோம். கேட்டீர்களா வேடிக்கையை? அவள் தன் உடம்பை குறைக்க ஸ்டீம் பாத் எடுத்துக்கொள்கிறாள் என்றபடி அவன் அருகில் வந்து அவள் உட்கார்ந்ததும் அவன் சட்டென்று நகர்ந்து சோபாவின் ஓரத்தில் போய் உட்கார்ந்தான். அங்கே போய் வருவதானால் என் மனத்தில் உனக்கு இடமில்லை ராதா. அங்கே எல்லா தொழிலும் நடக்கும். இந்த தடவை நடந்ததையும் மன்னிக்கிறேன். நீ அங்கே போகாதே. அவனை அலட்சியமாக பார்த்தாள். கைப்பையை திறந்து கண்ணாடியை எடுத்து முகத்தை டச் செய்து கொண்டு சீப்பை அங்கங்கே பொருத்தி கேர்ள் கலையாமல் சரி செய்து கொண்டு எப்படி இருக்கிறேன் என்று கேட்டாள். உன் அழகில் மயங்கித்தான் நான் உன்னை கல்யாணம் செய்து கொண்டேன் என்று எந்த கோவிலில் வேண்டுமானாலும் சத்தியம் செய்கிறேன். ஆனால் தயவு செய்து இப்படி தலையை விரித்து போட்டுக்கொண்டு சுற்றாதே. அது நம் இனத்தில் வழக்கமில்லை. செத்த வீட்டினர், அதிலும் கணவனை இழந்தவர்கள் செய்யும் செயல். வாசலில் ஹாரன் அடித்தது. பை பை டியர், மரகதம்மா நடித்த படத்தை இன்று ஸ்டுடியோவில் போட்டு பார்க்க போகிறோம். நான் வர லேட் ஆகும், அதனால் சாப்பிட காத்து கொண்டிருக்க வேண்டாம் என்றவள் துள்ளி வந்து அவன் கன்னத்தில் செல்லமாக தட்டிவிட்டு ஓடினாள். கார் புறப்பட்டு செல்லும் சப்தம் கேட்டது. அவன் பிரமித்து போய் உட்கார்ந்திருந்தான். இதுவரை அவன் தாம்பத்திய வாழ்வில் காணாத அதிசயம். இந்த குலுக்கலும் தழுக்கும் எப்படி கற்றுக்கொண்டாள்? இத்தனை நேரம் அவன் கூறியதெல்லாம் செவிடன் காதில் ஊதிய சங்குதானா? கடைசியில் ஓடி போய்விட்டாளா? பிரேமா தடுத்த போதே இவளும் இவள் அக்கா போல் என்று ஒதுக்கி இருக்க வேண்டுமா? ரவி தன் மன பலுவை குறைக்க மேல் மாடியில் நின்று கொண்டு 2 பாக்கெட் சிகரெட்டை ஊதி தள்ளினான். சாப்பிட கூப்பிட இரவு 8 மணி போல வந்த சின்னான் அந்த நிலையை கண்டு கலங்கினான். என்ன தம்பி, என்ன வந்தது உனக்கு? தன் நிலைக்கு உடனே வெட்கினான் ரவி. ஒன்றுமில்லை, ஏதோ பிடிக்க வேண்டும் போல இருந்தது, அவ்வளவுதான். நீ போ வரேன். இப்படி உன் வாழ்வை நீயே வீணாக்கிக்கிட்டாயே தம்பி. அந்த பெண் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும் என்று கூறிக்கொண்டு இறங்கிய சின்னானின் சொற்கள் அவன் காதுகளில் வந்து அரைந்தன. இப்படி ராதா மரகதத்தின் வீட்டிலேயே பழியாக கிடந்ததினால் அவளுடன் ஷாப்பிங், அழகு நிலையங்கள் என்று போய் வந்தாள். மரகதமும் அவளை வெறுங்கையுடன் அனுப்புவதில்லை. நீ என் மகள் போல ராதா, அது இங்கே இருந்தால் வாங்க மாட்டேனா என்று கூறிக்கொண்டே மேக்கப் சாமான்கள், உள்ளாடைகள், நல்ல நவநாகரிக உடைகள். இப்பொழுதெல்லாம் ராதா புடவைகள் மட்டுமே உடுத்தி செல்வதில்லை. மேக்ஸி, லுங்கி, குருத்தா என்று வண்ண வண்ணமாக உடுத்தி கொண்டாள். ரவியை பொருட்படுத்துவதோ அவன் வீட்டில் இருக்கும் பொழுது அவள் வீட்டில் தங்க வேண்டும் என்பதோ இல்லை. அவனுடன் எந்தவித உறவும் இல்லை. கல்யாணமாகியும் பிரம்மச்சாரியாக இருந்தான். தெரிந்தவர் அறிந்தவர் என்று, ஹலோ ரவி, இன்று மிஸ்ஸஸ் ரவியை பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ஷோ, நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று தேடினோம் என்றெல்லாம் கூறுவார்கள்.
அதையெல்லாம் அவன் மௌனமாக கேட்டுக்கொண்டான். ஒரே ஒரு திருப்தி, பத்திரிகை பழைய மாறுதலை அடைந்ததினால் அங்கு எந்தவித ப்ராப்ளமும் இல்லை. வீட்டு பிரச்சினைதான் அவனை அரித்தது. அதனால் அவன் உடல் நலம் குன்றி போனான். ராதாவை எப்படி திருத்துவது? சில சமயம் சங்கீதாவுக்கு கடிதம் எழுதும் பொழுது ராதாவை பற்றி தன்னை அறியாது எழுதிவிடுவான். சங்கீதாவின் கடிதம் அவனுக்கு மருந்தாக அவனை புரிந்து கொண்டே இயல்பாக வரும்பொழுது அவன் தன்னை தேற்றிக்கொள்வான். ராதா பெரும்பாலும் அங்கேயே தன் பொழுதை கழித்ததினால் மரகதத்தின் மூலமாக சில சினிமா நபர்களை தெரிந்து கொண்டிருந்தாள். ரவி வீட்டிற்கு வந்தால் சின்னான் அவளை ஓடிப்போய் அழைத்து வருவது வழக்கமாகிவிட்டது. மரகதத்தின் வீட்டில் இருந்தால் வருவாள், வெளியே போயிருந்தால் சின்னான் மட்டும் திரும்பி வருவான். இப்படி விடக்கூடாது என்று ரவி சில சமயம் கண்டிப்பான். அதனால் ஒன்றும் பலன் இல்லை. வீட்டில் இருந்தால் ரவியுடன் சண்டை. சல்லாபமாக பேச ரவி முன்வந்தால் கூட தீ சொற்களாக வீசுவாள் ராதா. ராது, நான் உனக்கு நல்லதைத்தான் சொல்கிறேன். இந்த வீட்டின் மகாராணி நீ, என் கிரகலட்சுமி. நீ இப்படி இருக்கலாமா? உன் வீடு, உன் கணவன் என்று சில பொறுப்புகள் உனக்கு உண்டல்லவா என்று இதமாகச் சொன்னான் ரவி. எனக்கு பொழுது போகவில்லை. அக்கம் பக்கம் பேசுவது தவறா? சத்யனைத்தான் விரட்டினீர்கள். மரகதம்மாவோட பேச வெளியே போக என்ன தடை என்று வெடித்தாள். பேச்சுக்கு பேச்சு சத்யனை விரட்டினீர்கள் என்று அவள் குத்தி பேசுவதை அவனால் பொறுக்க முடியவில்லை. சத்யன் என் நண்பன். அவனை இருக்கச் சொல்லவோ போகச் சொல்லவோ எனக்கு உரிமை உண்டு. நீ எதையும் எனக்கு சொல்லித்தர வேண்டாம் என்றான் அவன் குத்தலாக. இது சினிமா தியேட்டரில் என்னை தனியாக விட்டுவிட்டு வரும்பொழுது தெரிய வேண்டும். உங்கள் நண்பனாக நீங்கள் என்னை அறிமுகப்படுத்தவில்லையே. என் தனிமையில் அனாதை போல நின்று போகும் கார், வரும் காரெல்லாம் உங்களுடையதோ என்று வெறித்து பார்த்தபோது ஏற்பட்ட அறிமுகம் என் நண்பர் சத்யன் என்று அவள் பேசிய பொழுது அவன் வாயடைத்து போனான். இவளுடைய நண்பனாமே? அவனால் பேசவே முடியவில்லை. எல்லாவற்றிற்கும் பதிலை வைத்திருக்கும் ஒரு சாமர்த்தியக்காரியிடம் என்ன பேச முடியும்? அதனால் அவன் மௌனமானான். நடுவில் ஒரு தடவை பிரேமா வருவதாக எழுதிய பொழுது கூட, நான் அலுவலக விஷயமாக பெங்களூர் போகிறேன், அதனால் நான் இருக்க மாட்டேன் என்று எழுதிவிட்டான். அவள் வந்து தங்கி இந்த அவல வாழ்வை பார்க்க வேண்டாம் என்ற எண்ணம்தான் காரணம். அவளை தன் வீட்டில் அழைத்து வைத்து செய்ய முடியாத காரணத்தால் பண்டிகை, பிறந்த நாள் என்பதை சாக்காக வைத்துக்கொண்டு புடவை, நகை என்று வாங்கி அனுப்பி வந்தான். அங்கே வந்து தம்பியுடன் தங்கி மகிழாதது பிரேமாவுக்கு ஒரு குறையே. ஒரு நாள் காலை மரகதம்மா அவுட்டோர் ஷூட்டிங் போய்விட்டாள். அதனால் ராதா வீட்டில் இருந்தாள். எனக்கோ பொழுது போகவில்லை. அதனால் நான் இந்த வேலைக்கு போகட்டுமா? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது என்றாள் பேப்பரில் வந்த விளம்பரத்தை அவனிடம் காட்டியபடி. அவன் அந்த விளம்பரத்தை பார்க்கவில்லை. நீயோ படித்தவள். அதை வீணாக்காமல் உன் ஆசைக்காக வேலைக்கு போய் கொஞ்ச நாள் பார்த்து விட்டாய். இனிமேலும் எதற்காக வேலைக்கு போக வேண்டும்? நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் நிரம்ப இருக்கிறது. உன் மாதிரி வசதி உள்ளவர்கள் வேலைக்கு போகாமல் இருந்தால் எத்தனையோ ஏழை குடும்பத்தினர் பிழைப்பார்கள். நீ வேலை செய்யும் இடத்தில் ஒரு ஆண்மகனை வைத்துப்பார். அவனால் அவனுடைய குடும்பமே பட்டினி கிடக்காமல் சாப்பிட முடியும். போதும் உங்க வியாக்கியானம். இது வியாக்கியானம் இல்லை. பொழுது போக எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. நம் வீட்டை சுற்றி இன்னும் வெற்றிடம் கிடைக்கிறது பார். இதை ஆளை விட்டு பதப்படுத்தி நல்ல செடிகளை பயிர் செய். ஒரு நர்சரி வை. வகை வகையான செடிகளை வளர்க்கும் ஆவல் உனக்கு எத்தனை உற்சாகத்தை தரும் என்பதை நீயே உணர்வாய். போரும், அதெல்லாம் என்னால் முடியாது. நமக்கு சாப்பாட்டுக்கான அரிசி ஊரில் இருந்து வருகிறது. வசதியான வீடு. நானும் சம்பாதிக்கிறேன். நீ வேலைக்கு போக வேண்டாம் என்றான் அவன். ஆனால் காட்டாற்றை அடக்க முடியாது என்பதை கொஞ்ச நாளிலேயே புரிந்து கொண்டான் ரவி. யாரையோ பார்த்து சிபாரிசு பெற்று அவள் வேலைக்கு போய்விட்டாள். கிடைப்பது சிரமமாக இருந்தாலும் சிபாரிசு பலத்தால் கிடைத்துவிட்டது. விதவிதமாக சிங்காரித்து கொண்டு கிளம்புவாள். அவன்தான் காரில் கொண்டு விடுவான். அந்த நேரங்களில் அவளால் அவனுடன் எதுவும் பேச முடியாது. ஒரு பகல் நேரத்தில் அவள் அலுவலகத்தை தாண்டி போக நேர்ந்த சந்தர்ப்பத்தில் அவன் அங்கே நுழைந்தான். சலசலவென்று பேச்சுடன் கலந்து சிரிப்பு கேட்டது. அது ராதாவின் குரல் என்பதை புரிந்து கொண்டான் ரவி. வரவேற்பறையில் 4-5 நண்பர்களுடன் பேசி கொண்டிருந்தாள். அவனுக்கும் ஒரு ஹலோ வரவேற்பு. அவர்களை அவனுக்கும் அவனை அவர்களுக்கும் அவள் அறிமுகப்படுத்தவே இல்லை. பேச்சின் நடுவே எழுந்த சொற்களில்
அவன் அவர்கள் சினிமா உலகத்தைச் சேர்ந்த நண்பர்கள் என்று புரிந்து கொண்டான். அவனுடைய கதையை பற்றிய கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. அவன் திடுக்கிட்டு போனான். அவனை கேட்காமலேயே அவனுடைய கதையை அவள் படத்திற்காக விலை பேசுகிறாளா? அவனுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சி ஏற்பட்டதால் அவர்கள் விடை பெறும் முன் அவன் எழுந்து போனான். விடை பெறாமலேயே அவனுக்காக கொண்டு வந்த காப்பி அங்கேயே இருந்து ஆறி ஏடு புடைத்தது. மரகதம்மாளின் நட்பை அவள் இன்னும் விடவில்லை. அது அலுவலகம் வரை பரவியுள்ளது என்பதை அவன் புரிந்து கொண்டான். அன்றிரவு அவன் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுது அவள் கேட்டாள், இப்படித்தான் சொல்லிக் கொள்ளாமல் வருவதா என்று. அவன் புத்தகத்திலிருந்து கண்களை நகர்த்தாமலே, எனக்கு அவர்களை அறிமுகப்படுத்தினாயா, நான் அவர்களிடம் விடை பெறுவதற்கு என்று கேட்டான் அவன் வெடுக்கென்று. என் நண்பர்களைத்தான் உங்களுக்கு பிடிக்காதே, நான் எதற்காக அறிமுகப்படுத்த வேண்டும்? நான் உன்னை பார்ப்பதற்குத்தான் வந்தேன், உன் நண்பர்களை பார்ப்பதற்கு அல்ல. தவிர நீ உன் அலுவலகத்தில் வேலை பார்க்கிறாயா அல்லது நண்பர்களை சந்தித்து இப்படி அரட்டை அடிக்கிறாயா என்பதுதான் எனக்கு புரியவில்லை. அவன் கூறிய உண்மை, அதுவும் பட்டுக்காமல் கூறிய உண்மை அவளை குத்தியது. என்ன செய்வது என்று தெரியாமல் அறையின் குறுக்கும் நெடுக்கும் அலைந்தாள். கைகளை நெட்டி முறித்தாள். அவளை கவனிக்காத ரவி தன் புத்தகத்தில் ஆழ்ந்தான். அவள் வெடுக்கென்று அவன் புத்தகத்தை பிடுங்கி எறிந்தாள். அட்டை கழண்டு தூர போய் விழுந்தது அந்த புத்தகம். சினத்தின் உருவாக அவள் நின்றாள். ஏன் ராது, திரௌபதி சபதம் மாதிரி தலையை முடிவதில்லை என்று ஏதாவது சபதமா உனக்கு என்று கேட்டான் அவன். அது இன்னும் அவள் சினத்தை தூண்டியது. பி காம் ராது என்றவன் எழுந்து மேல் மாடிக்கு போய்விட்டான். அங்கு நின்று அவளுடன் சண்டை போடும் மனநிலை இல்லை அவனுக்கு. அவன் போனதும் என்ன செய்வதென்று புரியாமல் அவள் கட்டிலில் படுத்துக்கொண்டு அழுதாள். ஒரு நாள் 1000 ரூபாய்க்கான செக்கை கொண்டு வந்து ரவியிடம் கொடுத்தாள் ராதா. ஏது இது, உனக்கு சம்பளம் மாதம் 1000 ரூபாயா? பரவாயில்லையே என்றான் ரவி குத்தலாக. ராதா தனக்கு சம்பளம் எவ்வளவு என்ன என்பதையெல்லாம் ரவியிடம் சொல்லவே இல்லை. இது என் சம்பள பணம் அல்ல என்றாள் ராதா பளிச்சென்று. அப்படியானால் ஏது இந்த பணம்? அவள் தன் கையில் வைத்திருந்த புகைப்படங்களை எடுத்து காட்டினாள். யாரோ முகமறியாத நபர்கள். ஒன்றிரண்டில் அவர்களுடன் மரகதத்துடன் அவள் நின்று கொண்டிருந்தாள். அவன் அலட்சியமாக அதை மேஜை மேல் போட்டான். என்ன இதெல்லாம்? தெரியல, மரகதம்மா படம் எடுக்கிறாங்க. பூஜை போட்ட அன்று விளக்கை ஏற்றி கேமராவை முடுக்கி வைத்தேன். அதற்காக எனக்கு இந்த செக்கை வெற்றிலை பாக்கில் வைத்து கொடுத்தார்கள். அவன் எரிமலையாக குபீர் என்று பொங்கினான். யாருடைய கதை? உங்க கதைதான். நான் தான் அதை எடுக்கச் சொல்லி உத்தரவு கொடுத்தேன். அதை கொடுக்க யார் உனக்கு உத்தரவு கொடுத்தது? என் கணவருடைய கதை. யார் எனக்கு உத்தரவு தர வேண்டும்? உனக்கும் என் கதைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? என்னை கேட்க வேண்டாமா? தன்னை விற்று வாழ்க்கை நடத்தும் ஒருத்தியிடம் நீ என் கதையை விற்கும் மானக்கெட்டை செய்தாயா? ராதா, நான் நினைத்தால் கேஸ் போட்டு விடலாம். என் கதை என் உரிமை. அதை கொடுக்க உனக்கு உரிமை இல்லை. யாரை கேட்டுக்கொண்டு நீ ஸ்டூடியோவுக்கெல்லாம் போனாய்? ரவிக்கு அவள் அடிக்கடி நேரம் காலமின்றி ஸ்டூடியோவுக்கு போவது வருவதெல்லாம் தெரியாது. அதனால் அவனால் சினத்தை அடக்கவே முடியவில்லை. விருட்டென்று எழுந்து விட்டான். ஆனால் ராதா பயப்படவே இல்லை. கல்யாணம் பண்ணி கொண்டாலும் எனக்கென்று ஒரு மனம், ஆசைகள் எல்லாம் இருக்கு என்று சொன்னேன் இல்லையா? என்னால் அடிமை வாழ்க்கை வாழ முடியாது. வாசலில் நிற்க, எட்டி பார்க்க, உட்கார என்று அனுமதி கேட்டுக்கொண்டு என்னால் நிற்க முடியாது. ஐ ஆம் அ ஃப்ரீ பேர்ட். நான் படித்தவ. பட் ஐ ஆம் யுவர் லைஃப் பார்ட்னர். தட்ஸ் ஆல். அண்டர்ஸ்டாண்ட்? அவள் வானலில் இட்ட நெல்லாக பொரிந்து தள்ளினாள். அவன் பொங்கிய பாலில் தெளித்த தண்ணீர் பாலை அடக்குவது போல் ரவி அடங்கிவிட்டான். அவனுக்கு ஒரு மனைவி தேவை என்றால் அவன் எதையும் பேசாமல் இருக்க வேண்டியதுதான். இப்படி ஒரு மனைவி தேவையா என்பது பிரச்சினைதான். பெண்களின் சுதந்திரம் நல்ல வழியில் செல்லாத ஒரு மனைவியுடன் அவன் எப்படி குடித்தனம் நடத்த முடியும்? இந்த சுதந்திர குதிரை கல்லிலும் உள்ளிலும் போகிறது என்பதை அவளால் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை? அவள் தன் கதையை விலை பேசிய கொடுமையை அவனால் தாழ முடியவில்லை. அவளுக்கு அவனுடைய கண்டிப்பும் கராரும் பிடிக்கவே இல்லை. அதனால் இருவரும் பேசிக்கொள்வதில்லை. படுக்கை அறையில் படுக்கைகள் தனியாக பிரிந்தன. அந்த வீட்டில் சின்னான் இருந்ததால் ரவியின் தேவை எதுவும் பாதிக்கவில்லை. ரவி மரகதம்மாவிற்கு ராதாவின் பேச்சை கேட்டுக்கொண்டு தன் கதையை படமாக்க முயற்சி செய்ய வேண்டாம் என்றும், தன் கதையை பற்றி தன்னிடம் எதுவும் அவர்கள் பேசவில்லை, ஆதலால் மேற்கொண்டு கதையை படமாக்கினால் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்றும் காரசாரமாக ஒரு கடிதத்தை எழுதி போட்டான்.
அலுவலகம் முடிந்து காரில் ஏறிக்கொண்டு கிளம்பிய பொழுது, சார் நானும் வருகிறேன் என்று ரவியுடன் காரில் சுந்தரும் ஏறிக்கொண்டான். வீட்டிற்குத்தானே என்றான் ரவி. இல்லை, ஏதாவது ஹோட்டல், டிரைவின் போகலாமா? என்னப்பா விசேஷம்? பசியா இல்லை ஏதாவது ஸ்பெஷல் நியூஸா? கிண்டல் செய்தான் ரவி. ஸ்பெஷல் நியூஸ்? என்ன நியூஸ்? ஆஃப்டர் டிஃபன் தான் எல்லாம். காரிலேயே அமர்ந்து அவர்கள் ஏதோதோ பேசினார்கள். சர்வரிடம் ஸ்வீட், மசாலா தோசை, கட்லெட் என்று ஆர்டர் பண்ணினான் சுந்தர். அவர்கள் பேச்சு தேர்தல் பற்றி திரும்பியது. எந்த கட்சி என்ற விவாதம். சார், பரமானந்தம் நிற்கப் போகிறாராமே. அவரிடம் பணம் இருக்கிறது, அது செலவழிக்க வேண்டாமா? தேவைக்கு மேல் பணம் வைத்திருப்பவர்கள் செலவு செய்ய இந்த தேர்தல்கள் உதவி செய்கின்றன. உண்மையான அரசியல்வாதிக்கு அதில் ஏதாவது சிறிது பலன் ஏற்படுமையானால் அதை வரவேற்போம் என்றான் ரவி. டிஃபன் முடிந்துவிட்டது. யூ கம் டு தி பாயிண்ட் சுந்தர் என்றான் ரவி. நான் நேர நிர்மலாவின் வீட்டிலிருந்து தான் வருகிறேன். ரவியின் இதயம் ஒரு முறை குலுங்கி ஓய்ந்தது. நீ கெட்டிக்காரன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் சுந்தர் என்றான் ரவி. பேட்டி எடுத்தேன் என்றவன் எல்லாவற்றையும் விவரமாக கூறினான். நம் ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டார். வேறு என்கேஜ்மெண்ட் இருக்கு என்பதால் அவரை அனுப்பிவிட்டேன். பிறகுதான் பேட்டி எடுத்தேன். ரவி மௌனமாக கேட்டுக்கொண்டு வந்தான். சார், கேள்விகளை கேட்டபொழுது கடைசியாக ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் எப்போ கல்யாணம் செய்திக்க போகிறீங்கன்னு. என்ன சொன்னா அவள்? அதற்கு அவள், நான் ஏற்கனவே கல்யாணம் செய்துக்கிட்டேன் என்றாள். நான் யார் என்று கேட்டேன் புரியாமல். சத்தியத்தை கடைப்பிடிக்கும் ஒரு சத்திய உருவை என்றாள். ரவியால் இப்பொழுது பேசவே முடியவில்லை. அவளுக்கு ஃபோன் வந்தது. உள்கதவை திறந்து கொண்டு போனாள். அங்கே ஒரு மேஜை மேல் ஃபோன் அருகே உங்கள் ஃபோட்டோ கொஞ்சம் பெருசு பண்ணி மாட்டியிருக்கிறாள். என் ஃபோட்டோ எப்படி வந்தது அவளிடம்? எனக்கு எப்படி தெரியும் என்று பதிலளித்தான் சுந்தர். இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. கொடைஹில் அசோசியேஷன் செவனிற்காக என்கிட்ட புகைப்படம் கேட்டாங்க. அதை நான் உடனே நிர்மலா கிட்ட கொடுத்தேன். அதை அவங்க கிட்ட கொடுக்கல போல் இருக்கிறது. திருவொற்றியூரில் தனி வீட்டில் இருக்கா சார். என்னால் தான் தெளிவாக பேச முடியல. என்ன சார்மிங் தெரியுமா என்று புகழ்ந்து கூறினான் ரவியிடம். எத்தகைய தவறை செய்து விட்டாய். ஒரு மாணிக்கம் உன் கையில் விழுந்தும் நீ உதறிவிட்டாயே என்று மனம் ரவியை இடித்து காண்பித்தது. ராதாவின் போக்கு அவனுடைய மனதில் ஏற்கனவே என்னென்னமோ எண்ணங்களை தோற்றுவித்தது. அதனால் நிர்மலாவை இழந்தது பெரிய பேரிழப்பாக சில சமயங்களில் அவனை உருக்கியது. சுந்தர், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. நிர்மலா உன் பக்கம் திரும்பி விடுவாள் என்று நீ நினைக்கிறாயா என்று கேட்டான் ரவி நிதானமாக. ட்ரை பண்ணுகிறேன். அவளுடைய காதல் ஒரு கனவு, மாயை என்று எனக்கு தெரியும் பொழுது நான் ஏன் பயப்பட வேண்டும் என்றான் சுந்தர். சரி, காட் இஸ் கிரேட் என்றான் ரவி மௌனமாக. சுந்தர் எங்கேயோ மௌனமாக வெறித்து பார்த்தான். பிறகு ரவி பக்கமாக திரும்பினான். சார், நிர்மலா இல்லை என்றால் நான் வேறு யாரையும் மணக்க மாட்டேன். இது நிச்சயம். வேறு பெண்ணுக்கு என் வாழ்வில் இடமில்லை. இப்பிறவியில் வேறு ஒரு மாதிரி என் சிந்தையாலும் தீண்டேன் என்று ராமர் கூறியது எனக்கு பொருந்தட்டும். தீ சுட்டது போல திரும்பினான் ரவி. நிர்மலாவை மணந்திருந்தால் தன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக போகுமே என்று நினைத்ததை தன் முகமே சுந்தருக்கு காட்டிவிட்டதோ என்று நினைத்து வெட்கினான் ரவி. அதனால்தான் இப்படி கூறுகிறானோ? இல்லை சுந்தர், தளர்வடையாதே. ஒரு மனிதனின் உருவமே சத்தியமாக இருக்க முடியாது. பலவீனமும் குறைகளும் நிறைந்தவன்தான் மனிதன். ஏகபத்தினி விரதம் ராமனுக்கு உகந்ததாக இருக்கலாம். பலவித சிறப்புகளும் பெற்ற ராமன் வாலியை கொண்டது மானுட அவதாரத்தின் பலவீனம்தான் காரணம். கடவுள் என்ற சக்தியை அந்த அவதார உருவத்தில் அவர் மறைத்திருந்தால், கரத்தை உயர்த்தி காட்டியிருந்தாலே ராவணன் அழிந்திருப்பானே. ரொம்ப அழகாக விளக்குகிறீர்கள் சார். நிர்மலா என்னை நினைப்பது பேதமை. அதை நீ பாராட்டாதே. நானும் ஆசாபாசம் நிறைந்த மனிதன்தான். சரி, கிளம்பலாம் என்றான் சுந்தர். எங்க? உன் வீட்டுக்குத்தானே. சார், ஏதாவது சினிமாவுக்கு போகலாமா? ரவிக்காக ராதா காத்து கொண்டிருக்க போவதில்லை. எந்த நடிகருக்கு பாராட்டு விழாவோ அல்லது யாருடைய வீட்டு விருந்தோ ஏதோ ஒன்றுக்கு தனக்கு சம்பந்தமில்லாத ஒருவுடன், மரகதம்மாளுடன் அவள் போயிருப்பாள். போகலாம். உன் மனம் இன்று ரொம்ப குஷியாக இருக்கிறதே என்று கிண்டல் செய்தான் ரவி.
எந்த சினிமா என்று தீர்மானித்த பின்னர் அந்த தியேட்டரை நோக்கி காரை செலுத்தினான் ரவி. சிந்தனைகள் வெவ்வேறான போதிலும் இருவரின் நினைவுகளும் நிர்மலாவையே நினைத்தது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.